நம்ம கியூரியாசிட்டினால தான். என்னன்னா, நம்ம வந்து ஆட்டம்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம உடைக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அத உடைக்க முடியும் அப்படின்னு போயாச்சு. அப்புறம் ஆட்டம்குள்ளார இருக்கிற நியூக்ளியஸ உடைக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. அதையும் உடைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியஸ உடைச்சுனா அதில புரோட்டான், நியூட்ரான்ஸ் இருக்கு. புரோட்டான்ஸ உடைக்க முடியுமா? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது தான் வந்து அப்ப சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. அதில சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ எடுத்து அத கேட்டலாக் பண்ணி கிளாசிஃபை பண்ணது வந்து கெல்மேன் இந்த சயன்டிஸ்ட் தான். அதனால தான் அவருக்கு எல்லா கிரெடிட்டும் போகுது. அவர் தான் வந்து இந்த டெர்மினாலஜி குவார்க்ஸ் அப்படின்றத இந்த டெர்மினாலஜி வந்து வச்சாரு. 1960s ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நெறைய சயன்டிஸ்ட் வந்து இத மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப குவார்க்ஸ்ன்றது இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. இன்னும் வந்து லேர்னிங்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்த செஞ்சுரில இன்னும் புதுசா வேற கண்டுபிடிக்கலாம். பட் ஆனா ஒன் லைன்ல சொல்லப் போனோம் அப்படின்னா, நீங்க ஆட்டம உடைச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கடைசியில எண்ட் ஆவுறது வந்து குவார்க். இதுதான் வந்து சிம்பிளா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். சரி நம்ம இப்ப வந்து டீட்டெயில்ஸ்குள்ளார போலாம். இப்போ குவார்க்ஸ்னா என்ன? குவார்க்ஸ்ன்றது ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள் அது. இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துட்டு நீங்க உள்ள போயிட்டே இருந்தீங்க. உடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நியூக்ளியஸ உடைச்சு அதுக்கப்புறம் புரோட்டான், நியூட்ரான்